டிசிஎஸ்ல லேக்ல சம்பாதிக்கிற அந்த ஒரு ஐடி எம்ப்ளாய் கவின் செல்வ கணேஷ் வந்து ஒரு ஹையர் காஸ்ட் பொண்ணை லவ் பண்ண ஒரே காரணத்தினால இந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலியிலேருந்து வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இந்த நியூஸ் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ எப்படி செத்தாரு எது என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்போ அது சொல்ல போகிறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கேவலமான விஷயம், கேஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கைஸ். இந்த கேஸ்ட் அண்ட் ரிலீஜன், ஜாதி மதம் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வெப்பன்ஸ். அதனால தான் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் மாதிரி பல தலைவர்கள் வந்ததுக்கப்புறம் கூட இதை அழிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் நினச்சி நிற்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ இப்போ யார் ப்ரோ கேஸ்ட்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. கேஸ்ட் ஒன்று இருக்குது நண்பர்களே, ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம சிட்டியில் இருக்கோம், யார் கேஸ்ட் பார்க்க போகிறாங்க? எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது எல்லாமே. ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ட்ரிகர் பண்ணி அங்கே போராட்டம் நடக்கணும், அவங்க வந்து பிரச்சனை உண்டாக்கணும், ஒரு தலைவரோ இல்லை அந்த கட்சியில் இருக்க ஒரு மெம்பரோ ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த ஜாதியை பற்றியோ இல்லை மதத்தை பற்றி பேசி ட்ரிகர் பண்ணால் போகிறோம், அங்கே பெரிய கலவரமே நடக்கும் அந்த இடத்துல. இது புரியாத படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் ஜாதி தான் உயர்ந்தது, ஜாதினா இது ஜாதினா அதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி அவன் பிச்சை எடுத்தால் அவனுக்கு சோறு கூட போடாது, ஆனால் அதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்போ அழியும்னா எல்லாருமே எஜுகேட் ஆகணும். எல்லாருமே தான் சுய புத்தி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜாதி மதம்னு இந்த கேவலமான சாக்கடை வந்து தன்னால் சுத்தமாயிடும் ப்ளீஸ். நான் இந்த ஒரு பையனுக்காக மட்டும் இங்கே பேசலை. இதே மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலை பண்ணிட்டு நான் ஒரு கொலை பண்ணிட்டோம், ஒரு உயிரை நம்ம கையால் எடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு கில்ட் கூட இல்லாமல் எல்லாரும் பெருமையாக என் ஜாதி பண்ண லவ் பண்ணால் போட்டுட்டேன் கொண்டுட்டேன் சுற்றி இதில் பெருமைப்படுற விஷயமே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கேவலமான விஷயம். டு பி ஹானஸ்ட், எல்லா ஊர்லேயும் 5 அறிவில் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் மட்டும் தான் 6 அறிவிலும் இந்த மாதிரி மிருகம் சுற்றிட்டு இருக்குன்னு இது நினச்சி பெருமைப்படுறதா. ஐயோ எஸ், இது வந்து மீடியா, ஐ கான்ட் ஸ்பீக். இதையும் தாண்டினால புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ரீசெண்டாக அந்த பொண்ணு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் உண்மையை லவ் பண்ணேன், இது மாதிரி பிரச்சனை வந்து எங்கள் அப்பா அம்மா யாரும் இந்த இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நம்ம அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டோம், ரொம்ப அசிங்கமாக திட்டோம். இதுக்கு மேலே வேணாம், வார்த்தைகள் விட வேணாம் நண்பர்களே. வார்த்தைகளை திருப்பி வாங்க முடியாது விட்டதுக்கப்புறம். அவங்க மேலே தப்பு இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். நம்ம எது உண்மைன்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ வார்த்தைகள் யாரும் விட்டுறாதீங்க. போகிறோம், நம்ம அதிகமாக பேசிட்டோம் நம்ம. ஆனால் இந்த கேவலமான விஷயம் ஜாதிலாம் எப்போ ஒழியும்னா எல்லாரும் படிக்கணும். சப்ஜெக்ட் இல்லை, சமத்துவத்தை எப்போ படிக்கிறாங்களோ அப்போ எல்லா கர்மமும் தானாகவே போயிடும். மேலும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க நம்ம வேண்டிப்போம். தேங்க்யூ.